பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய காலையில் உங்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய நடத்துதல், குறிப்பாக ஆவியானவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். பிரியமானவர்களே, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு கடந்த நாட்களில் மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நான் அறிந்து கேள்விப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இப்படி ஏதாகிலும் செய்திகள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் உடனே அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவர்களும் உங்களைப் போல பாக்கியவான்களாக மாறிவிடுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் நீங்கள் அனுப்பலாம். சரி, வசனத்துக்கு வருவோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். சந்தோஷத்தில் பல வகை இருக்கு. ஒரு தனிநபருடைய சந்தோஷம், இருவருடைய சந்தோஷம், குடும்பம் முழுவதும் அனுபவிக்கிற சந்தோஷம், இப்படி பல சந்தோஷம் இருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்தில் பட்டணம் முழுவதும் சந்தோஷம். அப்போ அந்த பட்டணத்தில் அந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த 8ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், பிலிப்பு என்ற ஒரு சுவிசேஷகன், ஒரு சுவிசேஷ ஊழியர் போய் இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கிறார். அங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறார். ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கு மனம் திரும்புதல் வருகிறது, சுகம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது, பாவிகள் மனம் திரும்புகிறாங்க. அதனால் அந்த பட்டணத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம். சரி, இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் அப்படின்னா பிலிப்பு அல்ல, அந்த பிலிப்புக்குள்ள இருந்து கிரியை செய்த ஆவியானவர். இந்த நாட்களில் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். சரியா? இந்த காலையில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ இதனுடைய முக்கியமான ஒரு இது எங்கேருந்து தொடங்குதுன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லை? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் அந்த மேல் மாடியில் கூடியிருந்த போது அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தான். அதுக்கப்புறம் 3000, 5000 திரளான புருஷர்கள், ஸ்திரீகள், இப்படின்னு கட்டுக்கடங்காம பரவி 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 எல்லா பட்டணங்களுக்கும் ஒரு தீ போல பரவ ஆரம்பிச்சிட்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையான ஒரு காரியம். 1904ஆம் வருஷத்துல இங்கிலாந்து பக்கத்துல வேல்ஸ் தேசத்துல ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு மனிதனுக்குள்ள பரலோக அக்கினி விழுந்தது. தனித்து ஜெபித்தார். வேல்ஸ் தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதல் வந்தது. சாராய கடைகள் மூடப்பட்டது, சினிமா கொட்டைகள் மூடப்பட்டது, நடன அரங்குகள் மூடப்பட்டது. பட்டணம் முழுவதும் சந்தோஷம். நீங்க இந்த சந்தோஷத்துல நீங்களும் பங்கு பெறணும் என்னுடைய ஆசை. சரியா? அபிஷேகத்துல நிரம்புங்க, ஆவிக்குள்ளாக நிரம்புங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குடும்பத்தோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரோடு நீங்க மனம் திறந்து பேசுங்க. அந்த சந்தோஷம் முதல்ல உங்களை நிரப்பும். நீங்க யார் யாரோடு பேசுறீங்களோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக மனமகிழ்ச்சி மற்றவங்களுக்குள்ள போகும். உங்களை அறியாம போயிடும். சொல்லுவாங்க, நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப எனக்கு சந்தோஷமா ஆறுதலா இருக்குமாங்க. அது அனாயிண்டிங் தான் சீக்ரெட்டு. ஜெபம் பண்ணலாமா அந்த கிருபைக்காக? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அன்றைக்கு சமாரியா பட்டணம் முழுவதும் சமாதானம் வந்தது உண்மையானால், இப்பொழுது எங்கள் அன்பு சகோதரர்களுக்குள்ள இந்த ஆண்டவரே சந்தோஷம் வரட்டும். அந்த சந்தோஷம் அவங்க வீடுகளுக்குள்ள இருக்கிறவர்களை பற்றி பிடிக்கட்டும். அவர்கள் நிமித்தம் ஒரு சபை, பட்டணம், கிராமங்களுக்குள்ள போகட்டும்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை சந்தோஷத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.